ஆங்கில வேதாகமத்தில் எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆங்கில வேதாகம் எப்படி சொல்லுகின்றது என்றால், For I know the plans I have for you, says the Lord. It is for a good hope and a great future. தமிழ்ல அதை அப்படியே மொழிபெயர்க்கணும் என்றால், உன்னுடைய வாழ்க்கை குறித்து திட்டங்களை நான் அறிந்திருக்கின்றேன் என்று தேவன் சொல்லுகின்றார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானது என்று சொல்லலாம். தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கின்றார். தேவனுடைய நோக்கமும் திட்டமும் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் வைத்திருக்கின்ற நோக்கத்தையும் திட்டத்தையும் காட்டிலும் சிறந்தது என்று நான் சொல்லுவேன். அதே தான் ஏசாயா 55வது அதிகாரத்தில் 8-9 வசனம் அதான் சொல்லுகின்றது. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லை, உன் வழிகள் என்னுடைய வழிகள் இல்லை, வானத்தையும் பூமிக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ உயரமாக இருக்கின்றது ஆண்டவர் சொல்றாரு. அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் நாம் நினைப்பதை காட்டிலும், நாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு விரும்புகிறதை காட்டிலும் தேவனுடைய நோக்கம் இன்னும் சிறப்பாக இருக்கின்றது, இன்னும் சிறந்தது என்று நான் சொல்லுவேன். அதேதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் எழுதுகின்றார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை சொல்றாரு, தேவன் தம்மில் அன்பு கூறுகின்றவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. என்ன ஒரு அருமையான வார்த்தை, யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் தம்மில் அன்பு கூர்ந்திருக்கின்றவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றதை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த பரம நோக்கம் உங்களுடைய சொப்பனத்தை காட்டிலும் 100 மடங்கு இன்னும் சிறந்தது. உங்களுடைய சொப்பனத்தை காட்டிலும் தேவன் உங்கள் வாழ்க்கைக்காக வைத்திருக்கின்ற நோக்கம் மிக அற்புதமான ஒரு நோக்கம்.